சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மானாவாரி பயிராக வெட்டிவேரை பயிரிட்டு சாதனை படைத்துள்ள இயற்கை விவசாயிகளை வேளாண் விஞ்ஞானிகளும் கிராமத்து மக்களும் வெகுவாக பாராட்டியுள்ளனர். குருவாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி பாண்டியன். கடந்த 20 ஆண்டுகளாக கிணற்று பாசனத்தை கொண்டு வெட்டிவேர் வேரை பயிரிட்டு அதன் மூலம் கூடைகள், தலையணை, வாசனை திரவியங்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரித்து லாபம் ஈட்டி வருகிறார். இந்நிலையில் புதிய முயற்சியாக மழைநீரை மட்டுமே பயன்படுத்தி மானாவாரி பயிராகவும் வெட்டிவேர் விவசாயத்தில் வெற்றி கண்டுள்ளார். அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் நேரில் வந்து பாராட்டி செல்கின்றனர். நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் சும்மா வேஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா வனவிலங்குனுடைய அந்த தொந்தரவுனால யாரும் விவசாயம் அதிகமாக பண்ணுறதில்ல. மழையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறதில்ல. அந்த நிலங்களையெல்லாம் அந்த வெட்டிவேர் பண்ணால் நிச்சயமாக வனவிலங்குடைய அந்த தொந்தரவும் இருக்கிறதில்ல, அழிவு இருக்கிறதில்ல. அதே மாதிரி மழை கம்மியாக இருந்தாலும் வெட்டிவேர் விவசாயம் நல்லா வர்றது. இதை நாங்கள் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயிர் பண்ணி இப்போ நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சக்ஸஸை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவங்ககிட்டையும் இந்த விவசாயத்தை பண்ணி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய கிராமத்து பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை ஈடுபட்டிருக்கோம். ஒரு விவசாயி, நாங்களாம் படித்தவங்க, கெமிக்கல் நாங்கள் பண்ண முடியாத ஒரு விவசாயி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காதி கிராஃப்ட் பண்ணுறாரு, ஆயில் அவங்க உற்பத்தி பண்ணுறாரு, இதுமாரி சித்தா ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்க்கு அனுப்புகிறாரு. ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் முனைவராக வந்திருக்காரு. உண்மையாலுமே அது பாராட்டத்தக்கது.